இதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் அது கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது வந்து புளி சாதம் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயர் வீட்டு புளி சாதம்னுவோம், கோவில் புளியோதரைன்னு சொல்லுவோம், நம்ம வீட்டுல நம்ம பாட்டிங்க எல்லாம் செஞ்சு கொடுத்த புளியோதரை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நான் செய்ய போறதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளியை ஊற வச்சு நம்ம வந்து ஒரே நாள்ல இதை கிண்டி சாப்பிடாம நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நல்லா தொக்கு செஞ்சு வச்சுக்க போறோம். தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்பெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அவசரத்துக்கு நமக்கு செய்ய முடியலையோ அந்த நேரத்துல நம்ம இந்த தொக்கை கொஞ்சம் போட்டு அப்படியே நம்ம வந்து சாதம் கலரி நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப செஞ்ச மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புளியோதரை செய்யறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ புளி அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்ல போட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வருது. இந்த புளிய ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். கழுவிடுவோம், ஒரு வாட்டி லேசா கழுவிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு சுத்தமா வேணும் அப்படின்னா லேசா ஒரு வாட்டி கழுவிக்கலாம். கழுவிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து கசக்கிக்கிட்டே இருக்காதீங்க. பிசைஞ்சு கழுவ கூடாது, லேசா அலசினீங்கன்னா போதும். இந்த புளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளியோதரை செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி புளி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து புளி கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கூட புளி வந்து வேஸ்ட் ஆகாம நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சதையான புளி, குப்பை மண் எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கும் இந்த புளி. இதுலதான் புளி சாதம் செய்ய போறோம். நல்ல இனிப்பு புளி, ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி புளியில நீங்க புளி சாதம் செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது நல்லா சதையா இருக்கிறதுனால நமக்கு வந்து எவ்வளவு அரிசி போட்டாலும் இந்த புளி வந்து தாங்கும். அந்த அளவுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட், நல்ல ஒரு இனிப்பு டேஸ்டும் கலந்த மாதிரி சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். எல்லாமே நல்லா வடிஞ்சு இதுல வந்துடும். கொஞ்சம் சக்கையெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு நல்லா கலந்து இதுல ஊற்றிக்கலாம். மறுபடியும் இந்த அளவுக்கு கெட்டியா வந்துருச்சு. நல்ல சக்கையெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கேன். நல்லா திக்காவும் இருக்குங்க. பாருங்க, நல்லா திக்காவும் இருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போது சரியா இருக்கும். குப்பை மண் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப புளியோதரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, முழு மல்லி இந்த ஸ்பூன்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முழு மல்லி சேர்த்துக்குவோம். இதுலயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நல்லா வறுக்கணும். வறுக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதுல இந்த ஸ்பூன்லயே 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து புளி சாதத்துக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல கடுகும் போட்டு செய்வாங்க. உங்களுக்கு கடுகு வேணும்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு எல்லாம் இல்லாம செஞ்சா ஒரிஜினல் டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். இந்த கோவில்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி புளியோதரை சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கருப்பா போயிடும். இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்கிறேன். இதுலயே வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு 5-6 இழுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து இதெல்லாமே நல்லா வறுத்தரலாம். இதுல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 3 காஷ்மீரி சில்லியும் போட்டுக்குவோம். கலர் வந்து சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ வந்து 1/4 கிலோ புளிக்கு ஒரு 300 ml அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும்.
ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கறதுனால இந்த தொக்கை இந்த அளவுக்கு நீங்க வந்து எண்ணெய் ஊற்றணும். இந்த டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்க 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இதுல ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் ஜாஸ்தியா வெந்தயம் சேர்க்கணும். புளி சாதம் அப்படின்னாலே வெந்தயம் கொஞ்சம் போடணும், அப்பதான் டேஸ்ட் இருக்கும். புளியோதரை தொக்குல வந்து சாதம் போட்டு கிளறி சாப்பிடும் போது நல்ல ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கணும். மிளகோட குளிர்ச்சியான காரம் இது, அதனால இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கணும். இது எல்லாமே சேர்த்து செய்யும் போதுதான் புளியோதரை சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லா பொரியணும், பொரியாம இருந்துடக்கூடாது, அதுவும் கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நல்லா கையில இந்த அளவுக்கு குளிச்சு வேர்க்கல்ல வந்து 3 கை அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுலயே காஞ்ச மிளகா ஒரு 7 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிள்ளையும் இதுல சேர்த்துருவோம். மஞ்சள் தூள் வந்து இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா 2 வாட்டி இந்த மாதிரி போடுங்க. 1 பாருங்க, இதெல்லாமே நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்லோவா வச்சிருங்க, அடுப்பை வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டு இதுல ஊத்திக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவா வச்சுட்டு ஊற்றணும். பாருங்க, இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டை வச்சு லேசா மூடி வைக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இதுல வந்து என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. சேர்க்கும் போது சாதம் சாப்பிடும் போது இந்த புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு வந்து அந்த ஒரு இனிப்பு சுவையும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த புளியோதரையை சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் எல்லாமும் இப்ப பாருங்க, ஊத்துன எண்ணெய் எல்லாமும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொடிய இதுல சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். நல்லா தொக்கு பாருங்க, நல்லா கெட்டியாகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சூப்பரான தொக்கு வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. பாருங்க, இந்த புளியோதரை தொக்கு இதுல எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சாப்பாடு கிளற போறோம். இதுக்கு வந்து 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான். ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலையை போட்டு இந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம். சாதம் கிளறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஃப்ரெஷ்ஷா இருக்க நல்லெண்ணெய் அப்படி ஊத்திட்டு நம்ம சாதம் கிளறினோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம இதுல வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும். புளி சாதம் அப்ப கிளறி சாப்பிட்றதோட ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இதுல போட்டிருக்க வேர்க்கடலை,
இதில் போட்டிருக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். இதுல பொடியும் நம்ம வந்து தூள் பண்ணி போட்டிருக்கோம், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த தொக்கை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் இது கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த புளியோதரை சாதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை கிளறி ஒரு 1/2 மணி நேரம் அழுத்தி வச்சிருங்க. அழுத்தி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு துவையல் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வத்தல், வடகம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த அப்படி இல்லைன்னா கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த கிரேவியை செஞ்சு வச்சுக்கோங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.